உன்கிட்ட பேசினாலே ஒன்றரை பொண்டாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் பிள்ளை எதுவும் ரகசியமா பேசக்கூடாதா? இத்தனை நாளா அவனை சோறு போட்டு வளர்த்து ஆளாக்குறது நானு. நீ வந்து என்னென்ன ஆட்டம் முடுற? உள்ள கூட பேசக்கூடாது, சிரிக்க கூடாது. என் பிள்ளைகிட்ட பேசினா அவ்வளவுதான், உனக்கு முக்குக்கு மேல பொத்துட்டு கோவம் வந்துடும். நீங்க யார் கூடயும் பேசக்கூடாது, நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேசணுங்கிறியே. அதே மாதிரி என்ற பையனுக்கு சமைச்சு போறது நீ எல்லாமே செய்ய வேண்டியதானே? அதெல்லாம் எதுவும் கிடையாது. சமைக்கிறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, மட்டும் விளக்கடையா வந்து சொல்லிக்கிறது பேசக்கூடாது பழக்கூடாதுன்ட்டு. என்னடி நியாயம் இருக்கு? எந்த ஒரு நியாயம் அதெல்லாம் இருக்கு? பேசுறதை கேட்டு ஊர்ல யாராவது கேட்டாங்க அம்புட்டு சிரிப்பாக. உன் பொண்டாட்டி நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேனே, நீ வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். வயிற்றுல தானே நீ பிறந்த, ஏன்டா இப்படி இருக்க நீ? எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டிக்கே வளர்க்காடிக்கிட்டு உன் பொண்டாட்டி காணு உண்ணாத மாதிரி உன்னை பாத்துக்கிறா. இது நல்லா உன்னை பாத்துக்கிட்டா போதும், உன்னை ஆளே பிடிக்க முடியாது. உன் பொண்டாட்டி முன்னாடியே பிடிச்சி சுத்திட்டே இருப்ப. பாருங்க என்னங்க மக்கள் நேண்டிக்கு மட்டும் உங்களுக்கு குறைச்சலே கிடையாது. என்ன மாதிரி மருமகளா இருந்தப்ப என்ன வேலை பண்ணி ஏது பண்ணின்னு தெரியாதாக்கும். என் ஊருக்காரங்கள்ட்ட போய் கேளு, மாமியாரை எப்படி பாத்துக்கிட்டேன், என் வீட்டுக்காரை எப்படி பாத்துக்கிட்டேன்னு. நீங்க பாத்துக்கிற விதத்துலதான் தெரியுது. என் மாமனார் போட்டுன்னு சீக்கிரம் போயிட்டாரு. எப்பா மாமனே, உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி உங்க அப்புறம் நான் தான் கொண்டு போட்டேனா? என்ன வீண் பழி போடுறான்ட்டு இதுக்கு போதே இப்பெல்லாம் பேசுறாளே. சும்மா நிறுத்துங்க ரெண்டு பேரும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது. உங்களை பத்தி தான் தெரியுதா, நீ எது கூட கூட பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி சொல்லு, வாய் முடிட்டு அமைதியாக்க சொல்லி. இது ஏன்கிட்ட பேச வந்துட்ட? ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்றேன், நானே பெரிய தலைவலியில இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் பெரிய சண்டை போட்டு தலைவலி என்ன அதிகமாக்குறீங்க. போங்கம்மா, உள்ளார போய் வேலை இருந்தா பாருங்க. ஆமா, வீட்டு மாமியாரு ஒன்ற அம்மா, நான் சமையலுக்குள்ள போய் எல்லா வேலையும் பாக்கணும். உன் பொண்டாட்டி அவங்க அம்மாவும் ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு கதவை சாத்திட்டு குசு குசு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. சும்மா நிருமா. நான் சும்மா தானே இருக்கேன். ஒன்றரை பொண்டாட்டி தான் வேணும்னே வந்து என்னை வம்பளுக்குறா. இல்ல தானே பாத்துட்டு இருக்கீங்க, யாரு வம்பளுக்குறது? அம்மா தானே தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. நீ உள்ளார போமா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் உள்ளார போமான்னு சொல்லிட்டு என்னம்மா பண்றது? அவளும் சொல்றது கேட்க மாட்டேங்கிறா. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க ஆள் இல்லாத காட்டுக்குள்ளார, உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஓடி பெற வேண்டியதான். நானு நிலைமையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிலைமைக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா மட்டும்தாங்க, வேற யாரும் கிடையாது. இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணமா? அடியே ஒத்த பேர வீட்டுக்கு வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கானே, என்ன ஏதுன்னு கவனிக்க தெரியல. இல்ல ஏன் அவன் கிட்ட என்னை பத்தி ஒண்ணு கண்டா ஏத்தி விடுறதா அவன் வேலையாக்கும். என் புள்ள அழுகுறனா அது என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை. ஆமா, எதுக்கு அழுகுறன்னு எனக்கு தெரியாதாக்கும். டேய் மாமனே, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒன்னு சொல்லிக்கிறேன்டா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அத்தை அமர்தான்னு சொல்லிட்டு அழுதிட்டே இருக்கான். என்ன ஏதுன்னு நீங்க தான் போய் கேட்கனாங்க. அங்க போய் கேட்டதுக்கு நியாயம் தரலையாக்கும். சொன்னது மத்தவங்க காதுல விழுந்தா சரி, இங்க தானே இருக்கேன். அப்புறம் எப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாரி கத்திட்டு இருக்கிறது? அம்மாவை நல்லதுக்கு தான் எடுத்து சொல்றேன். உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போக சொல்லு, உங்க அண்ணியை போய் கேட்க சொல்லு. இப்படியே பொழுதுனைக்கு அழுதுட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போற பையன் அழுகுறான், வீட்டுக்கு வந்த பையன் அழுகுறான். என்ன ஏதுன்னு அங்க போய் கேட்டாதான் தெரியும். நினைச்சுக்கோ, இப்படியே அழுது என்ற பேரை இப்படி அழுதுகிட்டே நோஞ்சு போயிருவான். அதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றது காது கேட்குதுலடா. நான் என் வேலையை போய் பாக்குறேன். என்னடிமா பாண்டியம்மா புரிஞ்சுச்சுல? பாண்டியம்மான்னு சொல்றது நிப்பாட்டுங்க. ஆமா, நான் உன் பேர் சொல்லி கூப்பிடுறது உனக்கு வைத்த வளைக்கிற மாதிரி இருக்கும். என்ற மவனும் ஆத்தாலும் பாண்டியம்மன் உன் பேர் சொல்லி கூப்பிடுறது உனக்கு இனிக்குது வேற. அப்படியே சொல்ல வந்துட்டா. அதான் நவுரடி செய்ய ஆளை சை ஏத்தமா ட்ரெஸ் பண்ணும். இல்ல கூட இருக்க புருஷனாவது ஏதாவது சொல்லணும். அதுவும் சொல்றது கிடையாது. நான் வடக்கு எப்படி வேணா இருக்க வேண்டியது. இதெல்லாம் எங்க திருந்த போதுங்க. ஜென்மங்க. ஆளை சை மண்டையும் பாரு, என்னை பத்தி பேசிட்டு போறாங்க. இவங்க ரொம்ப யோகியமாக்கும். பாண்டியம்மா என்ன அம்மா இங்க இருந்து என்னை அவ்வளவு குறை கொண்டு பேசிட்டு போனாங்களே, அவ்வளவு வாய் திறக்க தெரியல உங்களுக்கு? என்னமோ என்னைய சொல்ல வந்துட்டீங்க. இப்ப யாரு உன்னை சொன்னது? எதுக்கு தேவையில்லாம நீ கோவப்பட்டு இருக்க? தானே பார்த்தேன். உங்களுக்கு பெத்த அம்மா முக்கியமா இல்ல கட்டின பொண்ணாடி முக்கியமானு கேட்டா உங்க அம்மா பக்கம் தான் நீங்களும் இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுன்னா எனக்காக நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே. பார்த்தாலும் கூடி உங்க அம்மா கூடயே பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன் சொல்லுங்க? பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா உங்க அம்மா என்ன அவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாங்க, வாயை திறக்கல. ஏன் இப்ப பேசுனதே பேசிட்டு இருக்க? முன்ன சொன்ன மாதிரிதான் என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு ஏன் நிம்மதி ஏன் கெடுக்குறீங்க? யாரும் இந்த வீட்டுல விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறீங்க. பக்கம் அம்மா கிட்ட நான் தான் இப்ப மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரிய மாட்டேங்குது? நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க அம்மா சொன்னாங்கல்ல, ஆண்டி அழுதுட்டே இருக்கா, என்னன்னு போய் கேட்க சொன்னாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு இதெல்லாம் நான் போய் கேட்கணுமாக்கா? அந்த வீட்டுல போய் எங்க அம்மாவே இங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நான் போய் அங்க எப்படி கேட்க முடியும்? நீ தான் போய் கேட்கணும். சரியா? அதை விட்டுட்டு நீங்களும் கூட வாங்க. நான் எதுக்குடி வரணும் அந்த வீட்டுக்கு? எனக்கு அங்க மரியாதை இல்ல. அதே மாதிரிதான் எனக்கு அங்க மரியாதை இல்ல. உங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் அதே புடிச்ச பொடியா இருக்காதீங்க. இன்னும் நான் சொல்றதை கேளு, இல்ல அம்மா சொல்றதை கேளு. கட்டா இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எது சொன்னாலும் இப்படி கோவப்பட்டு பேசுறீங்கன்னா என்னதான் பண்றது? குடும்பங்கிறது ஒற்றுமையா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், தான் வாழ்க்கைங்கிறது. அதை விட்டுட்டு இப்படியா சண்டை போடுற மாதிரி பேசுறது? நீங்க சொல்றீங்களாக்கும்? உங்க பெத்த அம்மா சொல்றாங்களாக்கும்? இங்க பாரு பாண்டியம்மா, எதுக்கு தேவையில்லாம அம்மா விழுக்கிற? இங்க பாருங்க, நீ கரெக்டாரு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசவா விட்டுட்டு என்கிட்ட வந்து நோய்ங்காத. கிட்ட பேச வந்தேல, என்ன எதால அடிக்கணும்னு தெரியல. அது கொண்டு அடிச்சுக்கோ. ஆக மொத்தம் என்ன தனியா நிம்மதியா இருக்க விடு. தனியா நிம்மதியா இருக்குன்னா இது கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை குட்டி பெத்துக்கிட்டீங்க. வீட்டுல யாரும் என்னை புரிஞ்சுக்கிறதே இல்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து பேசினேன்னா அப்புறம் என்னை வந்து யாருன்னு கேளுங்க. ஐயோ, யார் உன்கிட்ட வந்து பேசுறது? இவ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு தனியாவே இருந்தலாம் உங்களுக்கு, தனியாவே வாழ்ந்தலாம் உங்களுக்கு, சன்னியாசி மாதிரி. கல்யாணத்தை பண்ணனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை குழப்பம் எல்லாமே. உங்க அப்பன் வேற மாப்பிளைக்கு உரிய மரியாதை கொடுக்க தெரிய மாட்டேங்குது, மாப்பிளைக்கு பணம் கொடுத்து உதவ தெரிய மாட்டேங்குது. என்ன குடும்பமோ தெரியல. இல்ல எங்க அம்மா பத்தி குறை பேச வந்துட்டாவ. ஒண்ணு இவ இருக்கணும் இந்த வீட்டுல, இல்ல நானும் எங்க அம்மா இருக்கணும். மூத்த மச்சான் ஒருத்தர் இருக்கானே அந்த சொட்ட மண்டைய, நான் கேட்டு அவன் மட்டும் எனக்கு பணம் கொடுக்காம போகட்டும். அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கும் ஆத்தாளுக்கும். வீட்லயே இருக்க முடியாது ரெண்டு பேரும். ஆமா, வந்து என்னைய கடுப்பேத்திட்டு நைட்டு தூங்கும் போது மட்டும் தான் அந்த வீட்டுக்கே வரணும். இந்த வீட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடணும்.
என்னம்மா நான் செஞ்ச சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் சமைச்சதை சாப்பிட்டு நீ ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என்ற மாவு சமைச்சது சூப்பரா இருக்கு. நல்லா சமைச்சிருந்தா, சாம்பாரா இருக்கட்டும், ரசமா இருக்கட்டும், கூட்டு பொரியல் எல்லாம் சூப்பரா சமைச்சிருந்தியே. வாய்க்கு ருசியா அம்பட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியாமா? ஆமா தானே, பொய்யா சொல்றேன். என்ற மாவ நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு சுடுதலை கூட வைக்க தெரியாது. இப்படில போய் ஒண்ணும் சமைக்க மாட்டேன். ஆனா இங்க வந்து எல்லா சாப்பாடு வித்தையும் கத்துக்கிட்டியே, பரவாயில்ல. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சவட்னு எனக்கும் பண்ண மாட்டேங்கிறேன். போமா, என் வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். உன் வீட்டுல நீ யாவது செய்யுமான்னு என்னையே செய்ய சொல்லிடுற. அப்ப நீ செய்யற சாப்பாடு சாப்பிட்டாருன்னா அவ்வளவுதான், உன்னை அங்கவே இருக்க வச்சிருவாரு. நீ உன் புகுந்த வீட்டுக்கு எல்லாம் போவேனா, நீ நம்ம வீட்டுல சோறாக்கி போட்டு எனக்கு நல்லபடியா பாத்துக்கோமான்றாரு. அப்படிதான் நடக்கும். என்னம்மா இப்படிலாம் சொல்ற? இல்லத்தான், சும்மா சொன்னேன். உங்க அப்பெல்லாம் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. அம்மாவா புகுந்த வீட்டுல நல்லபடியா இருக்கணும் தான் நினைப்பாரு. ஆமா ஆமா. இந்தா நான் வயிறார சாப்பிட்டுட்டேன். இந்த மாப்பிள்ளை எப்போ வருவாரு? அவரை பாத்துட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அவர் வரத்துக்கு லேட் ஆகும். லேட் ஆகுமா? அப்ப நான் எப்ப போறது வீட்டுக்கு? இப்ப மாமனார் சாப்பிட வருவாரு, அப்புறம் தான் உன் மாப்பிள்ளை சாப்பிட வருவாரு. ஓ அப்படியாக்கா? எந்த உன் மாமனார் சாப்பிட வருவாரா? கலையில சாப்பிடுவாரு. என்னம்மா இப்படி சொல்ற? ஐயோ, சம்மந்தி வந்தானா நான் வந்திருக்கதை பார்த்து என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாருமா, எதுவும் நினைச்சுக்காத. அச்சோ, பெரிய சண்டை எது வரப்போதுட்டா? என்னம்மா சண்டையெல்லாம் ஒண்ணும் வராது. சண்டை போற கேஸ் எல்லாம் என் மாமியாரே நாத்தனார் தான், அதனால நல்லா தான் பேசுவாரு. ஒண்ணு நீ பயப்படாத. சரிதா. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். திருப்பி கூட மகளை பார்க்க வந்திருக்கீங்க? அதுக்கு இல்ல சம்மந்தி, சும்மா பாத்துட்டு போலான்ட்டு. மக புஷ்பா தான் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா. சரி நம்மளால ஒரு போய் பாத்துட்டு வருவோம். வந்துட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாவ சொன்னா நீங்க சாப்பிட வருவீங்கன்ட்டு. சரி சம்மந்தி, உடம்புலாம் நல்லா இருக்காங்களா? பரவாயில்ல, மாத்திரை எல்லாம் உடம்பு நல்லபடியா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அதேதான் சம்மந்தி, அதனால மாத்திரை தான் எல்லாம் உயிர் பழைக்கிறாங்க. சரி சரி, சம்பந்தி எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. கால்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல சம்மந்தி, முன்னைக்கு இப்ப பரவாயில்ல. சரிங்க, சாப்பிட்டீங்களா? இப்பதான் சம்மந்தி சாப்பிட்டேன். அம்மாக்கு நல்ல சாப்பாடு போட்டியா? இப்பதான் மாமா அம்மா சாப்பிட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க மாமா. சரிம்மா, வருமா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். சரிங்க சம்மந்தி. ஏத்தா புஷ்பா, மாமனார் சாப்பிட போறாருல, சாப்பாடு பரிமாறிட்டு வாப்போ. பரவாயில்ல சம்பந்தி, உங்க பிள்ளைக்கு காலையில இருந்து பொழுதுனைக்கு வேலையா இருந்திருக்கும். அப்புறம் டேபிள் எடுத்து வச்சு நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவேன். என்ன சம்மந்தி, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம் ஒரு வேலையாக்கும்? அப்படி மச மச நிக்கிறேன், போய் சம்மந்திக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. அம்மா நீங்க முகம் கை கால் கழிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ஏத்தா பரவாயில்ல, சம்மந்தி நல்லா தான் பேசுறாரு. நான் சொன்னேலம்மா, மாமனார் கலகல நல்லா தான் பேசுவாரு. போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து நான் உட்காந்துருக்கேன் அம்மா. சரிம்மா. என்ற பொம்பளை பிள்ளைய பார்க்க எனக்கு பெருமையா தான் இருக்கு. என்ற மக குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு வீட்டுல நல்லபடியாக செய்யறா. பரவாயில்ல, பெரியவங்க நல்லபடியா கவனிக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு போறதா இருக்கட்டும். மாவளை மிஞ்சிக்க முடியாது. என் சம்பந்தியமா கல்யாண புதுசுல என் மாவளை பார்க்க நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் ஒன்றரை மாவ என்ன வேலை செய்யுது, ஒரு வேலையும் சரியில்லை, என்னத்த குழம்பு வைக்கிறது, அவ்வளவு குறைபாடு பாடிட்டு இருக்கு என் சம்பந்தியம்மா. இப்ப நான் மெச்சுற அளவுக்கு நம்மள நல்லபடியா சாப்பாட சூப்பரா செய்யறா. என் மாவளை பத்தி குறைக்கான என் சம்பந்தியம்மா தான் அவன் மாவ வீட்டுக்கு ஓடிடுச்சு போலக்கு. என்னதான் சண்டையோ தெரியல, இன்னமும் நம்ம கிட்ட எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறா. அதான் அந்த அம்மா இந்த வீட்டை விட்டு தாமாவும் வீட்டுக்கு ஓடிச்சு. ஆயிரமே இருந்தாலும் தான் வீடு தான் நிறந்தவன். வீட்டுல இருக்கிற மாதிரி அடுத்தவங்க வீட்டுல என்னைக்கு இருக்க முடியாது. பாரு இந்த சம்பந்தியம்மா. ஏன்றி சம்மந்தி அலங்கடி சாப்பாடு போட்டு வந்துட்டியா? மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. எந்த சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்டே போட்டு, ஆய் வேணுமான்னு கேட்டு மேற்கொண்டு போட்டு, பக்கத்துல இருந்து உபசரிக்கணுமா இல்லையா மாமனார? மாடி மருமவளே, நீ போய் உங்க அம்மாட்ட பேசிட்டுருமா, பக்கத்துல எடுத்து வச்சுனா நானே எல்லாத்தையும் போட்டுக்கிறேங்கிறாரு. ஆனா நீ பண்ற அலப்பற இருக்கே. சரிதா, வந்து உட்காருவா. பேத்தி வர வரைக்கும் இருன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேன் நீ. ஐயோ, பேத்தியெல்லாம் பார்த்தா நேரம் ஆயிரம். பேத்தியை பார்த்தா நான் வந்தேன்னு சொல்லு. வந்தேன்னு தெரிஞ்சு அம்மாச்சி வந்தானே ஏன் கிளம்பிருச்சு இருக்க வேண்டியதானே என்கிட்டதான் கேப்பா. என்னத்த பதில் சொல்றது? நாளைக்கு சேத்த கூட மணி நேரம் இருந்துட்டு தான் போவேன். வீட்டுல போய் என்ன பண்ண போற? பொழுது இறங்கினாலும் உனக்கு ஆட்டோல ஏத்தி விட்டுறேன். ஆட்டோல ஏத்தி விடுறேங்கிற. ஆனா உங்க அப்பா அங்க உட்காந்து கத்திட்டு இருப்பாரு. காபி போட ஆளை காணாமே கத்திட்டு இருப்பாரு. காலையில கிளம்புறப்பயே வீட்டுக்கு போனியா, போனோடனே சீக்கிரம் வந்துறேன்னு சொன்னாரு. அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். சத்யா காலேஜ் வந்தோடனே அப்பாவுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுப்பா. பேத்தி வந்து நீ பாத்துட்டு தான் போற. நீ சொல்லி போட்ட இது கூட நானே கிளம்பினா நீ விட்டுருவியாக்கும். சரி, நானும் பேத்தியை பார்த்துட்டே போறேன். அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு உப்பு எங்கம்மா இருக்கு? எடுத்து வைக்க மறந்துட்டேன் போல இருக்கு. இந்த வாரே மாமா, பக்கத்துல இருந்து கவனின்னு சொன்னேன். கேட்டியா நீ? போய் உப்பு எடுத்து கூட அவருக்கு. சரிம்மா. என்னதாம்மா சொல்ற? என்ற மாமியார் சொல்ற மாதிரி ஒன்ற மருமகிட்ட போய் நானே கேட்கணும்னு நினைக்கிறியா? அவனை என்ன பண்ணீங்க? பொழுதுனைக்கு அத்தை நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்கான்ட்டு மாமியார் உனக்கு நல்லதான் சொல்லி இருக்கு. தம்பி அம்மா கூட நான் சொல்றது புரியுது. அதான் குதிரை வாழ்க்காரிக்கு நான் சொன்னது புரியுதாக்கும். எப்படிமா அந்த வீட்டுக்கு போறது? காலாலதான் கேக்குறா அவர் கேள்வி. மருமோ சண்டால் இருக்காளே, நான் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே முழுசா வீட்டை ஆட்கொண்டுட்டா. உன் வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? பெரிய மாவன் மேல ரொம்ப பாசமா இருப்பான். அம்மா அம்மான்ட்டு ஒரு நாளாவது போன் பண்ணானா? போன் பண்ணா விட்டுருப்பாளா? ஓ அண்ணி இந்த அளவுக்கு குடும்பத்தையே மாத்தி வச்சிருக்கா. என்னாலதான் அந்த குடும்பத்துக்கு போக முடியல. நான் வீராப்பந்த சம்பந்தி அம்மாக்கு இல்லாத நாயா பைசா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அங்க போறாப்புல போய் என்னதான் பண்றா வீட்டுல உட்காந்துட்டு அப்படின்னு பாத்துட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வா. சரிம்மா, நீ சொல்லிட்டீல, நான் போயிட்டு வரேன். மருமவளே, நான் தான் உன்கிட்ட சொன்னது உன் வீட்டுல போய் பாருன்ட்டு. உன் ஆத்தா கறி சொல்லவும் சரிம்மா போயிட்டு வரேங்கிறியா? நல்லா இருக்குடி உன் கதை. சரிம்மா, இப்பவே நான் கிளம்புறேன். இப்பவே போந்தான் சொன்னேன். நீ போறேன் அந்த வீட்டுக்கு. உன் மருமவன் என்னதான் பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன். அஜய் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், பாத்துக்குமா அவனை. நான் பாத்துக்கிறேன். மாமையெல்லாம் கண்ணு குத்தா பாத்துக்காத அவனை. உடனே அவனை அழுகதான் வைக்கும். வீட்டுக்கு வர வரைக்கும் என்ற பேராண்டி என் பொறுப்பு. நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா.
ஐயோ சூனியக்காரி பாத்துட்டு நான் ரூமுக்கு வந்தத நீ என்ன ஆட்டம் போட போறவளோ தெரியலையே. சீ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பாக்கும். நானும் எங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்கோன்னு ஒட்டு கேக்குறீங்களே. என்ற மாவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். என்ற பொண்டாட்டி அதாவது உன்னைய என்ன பண்றா ஏது பண்றான்னு கண்காணிச்சிட்டே இருமா பாத்துட்டே இரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ஆமா இதான் வேலையாக்கும் உங்களுக்கு. வேலை இல்ல உங்களுக்கு. அப்படி இல்ல வேலை இருக்கு அதை போய் பார்க்க வேண்டியதானே. விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு மாவன் இப்பெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். நான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாத்தாரி நான் சத்தியமா தான் சொல்றேன். மாவன் என்கிட்ட சொன்னது உங்க அம்மா மேல சத்தியம். சம்மந்தி என்ன சத்தியம் சொல்லி என்ன தலை விட்டுறீங்க. உண்மையதான் சொல்ற சம்மந்தியம்மா அதான் நம்ப மாட்டேங்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு என்கிட்ட சொல்ல வந்துட்டீங்க பாத்தீங்களா. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாத்தா. எங்க போறியாக்கும் தாய் உள்ள நீங்க ஒட்டு கேட்டீங்கள அப்புறம் எங்க போறியாக்குன்னு வேற கேள்வி வேற. சரி சரி தெரியுதுல அப்புறம் என்ன கிளம்புங்க முத. வேலை இல்ல உங்களுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. சரிதா நீ எங்க வேணாலும் போயிட்டு வா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் நான் நல்லபடியா தான் போயிட்டு வருவேன். பாண்டியம்மா என்னம்மா பீரோல என்ன இங்க வேலை உங்களுக்கு அதான் முடிஞ்சிச்சுல பேசுறதா கேட்டீங்களா அப்புறம் என்ன வேலை உங்களுக்கு. ஒரு வேலை இல்ல அதான் ஒரு வேலை இல்லைன்னா சும்மா வேலை எடுத்து செய்யுங்க போங்க. அம்மா வந்து இங்க நேட்டு நானும் எங்க அம்மா பேச வேணாமா. ஐயோ என்னால எதுக்கு உங்களுக்கு வம்பு நான் போயிடுறேம்மா. ஏன்டி ஒரு மாமி அப்படி வையிற கிட்ட அப்படி பேசினாதாம சரி வரும். நம்ம பீரோன்னு சொன்னியா குறுக்குன்னு நம்மளே பாத்துட்டு இருந்துச்சு அதான் வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன். சரி சரி பீரோன்னு சொன்னியே என்னன்னு சொல்லு. பீரோல போய் 2-3 பட்டு புடவை இருக்கு. அப்படியே வரும்போது எடுத்துட்டு வந்துறியா. பட்டு புடவை வேணுமாக்க. ஏமா நீ வேற பட்டு புடவை கட்டுற நீ கில்லடி நான் வேற இங்கதான் இருக்கேன். உன் அன்னிக்காரி வீடுல திறந்து அந்த பட்டு புடவைல அந்த கட்டிக்கிட்டானா சாவி ஓங்கிட்டு தானே இருக்கு அதுவும் இங்க தானே இருக்கு. சாவியை தெரியாதனத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏமா இப்படி பண்ற தான் சொல்றேன். என்கிட்ட இருக்கிறதே 3 பட்டு புடவை தான். எனக்கு அப்பா கிட்ட நைஸா பேசி புடவைலாம் வாங்க தரல என்ன பண்றது அப்படியே ஆயிடுச்சு. சரி எடுத்துட்டு வரேன். சரிதா புள்ள அஜய் ஸ்கூல் விட்டு வந்துருவான் அவனை பாத்துக்கோ. சரிதா மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள சரியா பேச மாட்டேங்கிறாரே. என் மேல கோவமாக்கும் மேல என்ன கோவம் அவருக்கு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க சரியா பேசல கும்பலா வந்து டென்ஷனா இருந்திருக்கும் அதான் அப்படி நடந்திருப்பாரு. நினைச்சுக்காத கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம் வா. சரிதா பேத்தி எத்தனை மணிக்கு வருவ. வர 1 மணி நேரம் இருக்குமா. ஓ அப்படியா அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போய் முதுவ சாய்வான். சரிம்மா ஓ எனக்கு வேலை இருக்கு. என்னத்தா வேலை இருக்கு. பாத்திரம்லாம் விளக்கணுமா. பாத்திரம்லாம் அப்புறம் விளக்கிக்கலாம். என்ன அப்புறம் விளக்கி தாரேன். அதெல்லாம் வேண்டாமா வெளியே நம்ம வீட்டுல நீ தான் பாக்குற. என் வீட்டுக்கு வந்து நீ தான் வேலை பாக்கணுமாக்கும். நானே விளக்கிட்டு வந்துறேன் நீ போய் கொஞ்ச நேரம் பாடு. என்ன தனி இந்த பேத்தி வந்தோடனே கிளம்பிடுவேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. பேசிட்டோம் போய் அப்புறம் என்னமா என்னத்தா இப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீலத்தா. நீ ஒத்தையா தனியா காலேந்து எம்புட்டு வேலை தான் செய்வேன். அம்மையா இருந்தாலும் கூட சவன ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்து கொடுப்போம். பாப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் வேலையும் நான் தான் பாக்குறது. பிரியாத்தி எத்தனை பேருக்கு எத்தனை வேலை தான் நீயும் பாப்ப. மாவா உடனே கட்டி கொடுக்குற வரைக்கும் ஒரு வேலை வைக்க மாட்டேன் நானு. ஏன் மாமா இங்க வந்து எம்புட்டு வேலை பாக்குறா பாவம். என்னத்த பண்றது என்ன உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவியே. சரிம்மா வா போய் படுப்ப கொஞ்ச நேரம். சரித்தா ஆனா பாத்திரம் விளக்குறது நான் விளக்கிக்கிறேம்மா. வீடு இருந்தா வேலை இருக்க தானே செய்யும். வேலை ஒண்ணும் இல்லைன்னா வேலை நின்னா சுத்த சோம்பேறி ஆயிடுவான். போமா நீ வேற அப்படியே உம்முன்னு உட்காந்துப்ப. சரித்த தூங்குற நேரத்துல யாரு பெல் அடிக்கிறது. யாரு வருவாங்களாக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் என்ன பெல் அடிக்கிறாங்க. அப்படியே படுமா நான் யாருன்னு போய் பாக்குறேன். சரித்தா